Gases. Gases are classified as real gases and ideal gases. Gases-ஐ ரெண்டு விதமாக நம்ம classify பண்ணலாம். ஒன்று வந்து real gases, another one is ideal gases. Real gases. If the molecules or atoms of a gases interact with each other with a definite amount of intermolecular or interatomic force of attraction, then the gases are said to be real gases. கேஸ்னாலே நமக்கு தெரியும், gases are loosely packed. கேஸ் மாலிகுல்ஸ் எல்லாம் தொலைவாக இருக்கும். கேஸ் மாலிகுல்ஸ் ஆட்டம்ஸ் இடையே இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருந்ததுன்னா அது ரியல் கேஸ். இப்போ ரெண்டு ஆட்டத்துக்கு இடையே இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தட் இஸ் பாண்டிங் இருந்ததுன்னா அது ரியல் கேஸ். At very high temperature or low pressure, a real gases behaves as an ideal gas because in this condition there is no interatomic or intermolecular force of attraction. At very high temperature or low pressure, real gas behavior as ideal கேஸ். எப்படின்னா ரியல் கேஸ் ஐடியல் கேஸாக பிஹேவ் பண்ணுதுன்னா ஹை டெம்பரேச்சரில் லோ ப்ரெஷர் வரும்போது இரண்டு ஆட்டத்துக்கு இடையே உள்ள இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆனது இருக்காது. அந்த மாதிரி இல்லாமல் இருந்ததுன்னா ரியல் கேஸ் என்னவா மாறுதுன்னா ஐடியல் கேஸாக மாறிடுது. ரியல் கேஸில் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஸ்ட்ராங்கராக இருக்கும். Ideal gases. If the atoms or molecules of a gas do not interact with each other, then the gas is said to be an ideal gas or a perfect gas. Atoms or molecules ஒன்றோடு ஒன்று interact ஆகாது. அதாவது இரண்டு ஆட்டத்துக்கு இடையே இன்டராக்ஷன் இல்லாமல் இருந்ததுன்னா அது ஐடியல் கேஸ் ஆர் பர்ஃபெக்ட் கேஸ். Actually, in practice, no gas is ideal. The molecules of any gas will have a certain amount of interaction among them, but these interactions are weaker. No gas is ideal gas. எந்த ஒரு கேஸுமே ஐடியல் கேஸ் கிடையாது. எல்லா கேஸுமே சர்டைன் அமௌண்ட் ஆஃப் இன்டர் அட்டாமிக் ஆர் இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். அந்த இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஐடியல் கேஸில் வீக்கராக இருக்கும். when the pressure is low or the temperature is high because the interatomic or intermolecular force of attractions are weaker in ideal gas. Hence, a real gas at high pressure or low pressure or high temperature can be termed as a perfect gas. அதாவது லோ ப்ரெஷரில் ஹை டெம்பரேச்சரில் வரும்போது ஆட்டத்துக்கு இடையே உள்ள இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆனது இங்கே ஐடியல் கேஸில் வீக்கராக இருக்கும். ஒரு சர்டைன் ப்ரெஷர் டெம்பரேச்சரில் ரியல் கேஸ் என்னவா பிஹேவ் பண்ணுதுன்னா ஐடியல் கேஸாக ஆர் பர்ஃபெக்ட் கேஸாக பிஹேவ் பண்ணுது. அதை பேஸ் பண்ணி தான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை டிரைவ் பண்ண போகிறோம். ஐடியல் கேஸ் ஒபே பாயில்ஸ் லா, சார்லஸ் லா அண்ட் அவோகேட்ரா லா. இந்த ஐடியல் கேஸ் வந்து இந்த 3 லாவையும் ஒபே பண்ணுது. ஆல் திஸ் லா ஸ்டேட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ கேஸ் சச் as pressure, volume, temperature and number of atoms. In a given state of the gas, all these parameters will have a definite set of values. இந்த ஒவ்வொரு பேராமீட்டர்ஸ்க்கும் தட் இஸ் ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இது ஒவ்வொன்றுத்துக்கும் definite set of values இருக்குது. When there is a change in the state of gases, any one or more of this parameter change its value. அதாவது ஸ்டேட் ஆஃப் கேஸஸில் சேஞ்ச் வரும்போது
one or more of the parameter change its value. இதன வேல்யூ வந்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். The above set laws relates this changes. Ideal gas equation. The ideal gas equation is an equation which relates all the properties of a ideal gas. An ideal gas obey Boyle's law, Charles law and Avogadro law. இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இந்த 3 லாவையை வந்து ஒபே பண்ணோம். ஃபஸ்ட்டு பாயில்ஸ் லா. வாட் இஸ் பாயில்ஸ் லா? PV equal to constant. ஈக்குவேஷன் 3.1. இன்னொரு ஈக்குவேஷன் என்ன? P is inversely proportional to V at constant temperature. அதாவது at constant temperature the volume of fixed mass of the gas is inversely proportional to pressure. அதாவது டெம்பரேச்சர் மாறாது இருந்துச்சுன்னா ப்ரெஷர் சேஞ்ச் பண்ணால் வால்யூமும் சேஞ்ச் ஆகும். அதாவது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கண்டெய்னரில் கேஸ் எடுத்துக்கிறோம். அதில் பிஸ்டன் இருக்குது. அந்த பிஸ்டன் இஸ் மூவிங் டவுன்வர்ட். அந்த பிஸ்டனை நம்ம டவுன்வர்டாக மூவ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். வால்யூம் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து பாயில்ஸ் லா at constant temperature. Next, according to Charles law, V is directly proportional to T. V by T equal to constant. This is equation 3.2. இதில் வந்து pressure வந்து constant. At constant pressure, volume of the fixed mass of the gas is directly proportional to the temperature. அதாவது ப்ரெஷர் மாறாமல் இருந்ததுன்னா அதனுடைய டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணால் வால்யூமும் சேஞ்ச் ஆகும். அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணால் வால்யூமும் டிக்ரீஸ் ஆகும். V is directly proportional to T. V by T equal to constant. So this is Charles law. Next, Avogadro law. V by N equal to constant, that is 3.3. V is directly proportional to N. இதில் வந்து ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட்டு. ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் மாறாமல் இருக்கும்போது வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ். த நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் அதனுடைய வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ப்ரெஷர் டெம்பரேச்சர் மாறாமல் இருந்ததுன்னா வால்யூம் ஆஃப் ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் த கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ். இது வந்து அவோகேட்ரோவுடைய ஸ்டேட்மெண்ட்டு. இப்போது இந்த 3 ஈக்குவேஷனையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கம்பைன் பண்ணுறோம். தட் இஸ் 3.1, 3.2, 3.3. ஸோ கம்பைன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்னது? PV by NT equal to constant. இது வந்து ஈக்குவேஷன் 3.4. The above relation is called the combined law of gases. இந்த ஈக்குவேஷன் பேர் என்னது? combined law of gases. If you consider a gas which contains mu moles of gas, the number of atoms contained will be equal to mu times the Avogadro number Na, that is n equal to mu Na. This is equation 3.5. அதாவது என்னன்னா என்ன? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இப்போது ஒரு கண்டெய்னரில் கேஸ் மாலிகூல்ஸை எடுத்துக்கிறோம். எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்குதுன்னா மியூ மோல் ஆஃப் ஆட்டம் இருக்குது. 1 மோல் என்றது என்னன்னா இட் இஸ் அவோகேட்ரோ நம்பர். ஸோ மியூ டைம்ஸ் ஆஃப் அவோகேட்ரோ நம்பர் n ஈக்குவல் டு மியூ இன்ட்டு Na. எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குதுன்னா
mu time of Avogadro number, இதுதான் number of atoms. Using equation 3.5, equation 3.4 can be written as PV by mu NAT equal to constant. The value of the constant in the above equation is taken to be Kb. Constant என்னவா எடுத்துக்கிறோம்னா Kb, which is called as Boltzmann constant, that is 1.38 into 10 to the power of minus 23 joule Kelvin inverse. Hence we have the following equation: PV by mu NAT equal to Kb. இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய mu NAT எல்லாம் நியூமரேட்டருக்கு மல்டிப்ளை ஆகி போகுது. ஸோ PV equal to mu NA Kb into T. So here mu NA Kb equal to R, which is termed as universal gas constant, whose value is 8.31 joule mole inverse Kelvin inverse. So R என்றது universal gas constant. So இந்த equation எப்படி எழுதுறேன்னா PV equal to RT. The ideal gas equation is also called as equation of state because it gives the relation between the state variables and it is used to describe the state of any gas. இப்போ equation of state na it relates all the properties of gases. Gas உடைய ப்ராப்பர்ட்டிஸை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய வேரியபிள் என்னென்ன அதை பற்றி சொல்லக்கூடியது தான் ஸ்டேட் வேரியபிள்ஸ். ஸ்டேட் வேரியபிள்ஸ்னால் இட் டிஸ்கிரைப் ஸ்டேட் ஆஃப் எனி கேஸ். அதனுடைய ப்ரெஷர் என்ன, டெம்பரேச்சர் என்ன, வால்யூம் என்ன, நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன, இதை எல்லாத்தையும் சொல்லக்கூடியது தான் வேரியபிள்ஸ். இந்த ஸ்டேட் வேரியபிள் டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது தான் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட். அண்ட் ஆல்சோ இதில் ஒரு வேரியபிள், ஒரு பேராமீட்டர் நம்ம சேஞ்ச் பண்ணால் இதில் இருக்கக்கூடிய ஒன் ஆர் மோர் பேராமீட்டர் ஆனது சேஞ்ச் ஆகும். ஒரு கேஸ் சிஸ்டம் எடுத்துக்கிறோம். ஒரு கேஸ் சிஸ்டத்தில் ப்ரெஷர் மாற்றினா ப்ரெஷர் மட்டுமா மாறும், வால்யூம் மாறும், டெம்பரேச்சரும் மாறும். வால்யூம் சேஞ்ச் பண்ணால் வால்யூம் மட்டுமே மாறி ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா? இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ப்ரெஷரும் மாறும், டெம்பரேச்சரும் மாறும். அதை தான் இங்கே சொல்கிறோம். ஒரு கேஸ் ஸ்டேட்டில் ஒரு வேரியபிள் சேஞ்ச் பண்ணால் மற்ற பேராமீட்டர் ஒன் ஆர் மோர் பேராமீட்டர் சேஞ்ச் ஆகுது. தேங்க்யூ.